செவிலியர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்ததாக தொடரப்பட்டதில் தற்பொழுது இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் தாயுமானவன் இணைந்திருக்கிறார். தாயுமானவன், மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். கொரோனா காலத்துல பணியாற்றிய கொரோனா ஒப்பந்த செவிலியர்களுக்கு மீண்டும் அந்த பணி வாய்ப்பு வழங்கும் போது அதில் முறைகேடு நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. சுகாதாரத்துறையுடைய ஆய்வில் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களின் அடிப்படையில துறைசார் நடவடிக்கையை அதிகாரிகள் மீது எடுப்பதற்கு சுகாதாரத்துறை செயலாளர் செந்தில்குமார் உத்தரவை வழங்கியிருக்கிறார். குறிப்பா கோவிட் காலத்துல எம்ஆர்வி மூலம் பகுதி அடிப்படையில் மட்டும் பணியமர்த்தப்பட்ட 818 செவிலியர்கள் கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. இதே போல கோவிட் காலத்துல எம்ஆர்பி மூலமாக தகுதி மற்றும் வகுப்பு சுழற்சி கம்யூனல் ரிசர்வேஷன் அடிப்படையில 2366 செவிலியர்கள் பணியமர்த்தப்பட்ட நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக கோவிட் காலத்துல பணியாற்றியவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில பணி வாய்ப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் கொடுக்கப்பட்ட புதிய பட்டியல்ல கடந்த டிசம்பர் 2022 பேர்ல மொத்தமாக 3260 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த பட்டியல்ல அல்லாத 72 பேர் இடம்பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்பட்டுள்ளது. பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தவர்கள் 72 பேருக்கு பணி நியமன உத்தரவுகள் என்பது வழங்கப்பட்டிருப்பது கவனிக்கத்தக்கதாக பார்க்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் அரசிடம் எந்தவித அனுமதியும் பெறாமல் பட்டியலில் அல்லாதவருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டிருப்பது எப்படி என கேள்வி எழுப்பியதோடு இது போன்ற பட்டியலை தயார் செய்த அதிகாரிகள் மீது துறை சார்ந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சுகாதாரத்துறை செயலாளர் தற்போது உத்தரவு வழங்கியிருக்கிறார். குறிப்பா கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்கள் பலருக்கு உரிய இடஒதுக்கீடு முறை பின்பற்றாத நிலையில முதல்ல பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தாங்க. தொடர்ந்து செவிலியர்களுடைய போராட்டத்தினுடைய விளைவாக கொரோனா காலத்தில் பணியாற்றிய செவிலியர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில பணி வாய்ப்பு வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. அதனை பயன்படுத்தி அதிகாரிகள் சிலர் 72 பேர் கொரோனா காலத்தில் பணியாற்றியதாக கூறி அதிகாரிகள் பட்டியலில் சேர்த்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தற்போது உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.